26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் வெற்றி கழகத்தை ஆட்சியை கலக்க வேண்டும் என்று திமுக முழக்கமிட்டால் பாஜக அதற்கு ஆதரிக்காது, காங்கிரஸ் ஆதரிக்காது, திமுக தனிமையாக விடப்பட மாட்டார்கள். ஆக மொத்தம் குழப்பம் அதிகரிக்குமே தவிர, கீர்த்தனாவும் ராஜ்மோகனும் வெளியே செல்லும் பொழுது ஏன் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடும் சரி, அந்தந்த இலாக்கா அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய உதவியாளர்களும் சரி, ஏன் அமைச்சருக்கு இந்த கொண்டு வரவில்லை கவனத்திற்கு? அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? வினோத், லட்சமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா? அவங்க சொல்லக்கூடாதா? இல்ல ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் முத்திரை கொடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடாதா? எல்லாரும் பயந்து விட்டாங்க. ஏன்னா புதுசா கவர்மெண்ட் வந்திருக்குது, எடுத்து ஒண்ணு ஏன் நெகட்டிவா சொல்லுவான்னு ஒரு பயந்து இருக்கலாம். இந்த அமைச்சர் கீர்த்தனாவோ அத வேற ஏதாவது அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு சாதகமாக, இந்தியாவிற்கு எதிராக ஏதாவது செய்வார்களே ஆனால் அது இந்தியாவுடைய அயலுறவு பிரச்சனையை பாதிக்கும். இது சட்டசபையில் பிரதிபலிக்கும். சட்டசபையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு, தர்ம சங்கட நிலைமைக்கு ஆள்படி விடுவார். இந்த கோவத்தை தான் நேற்று சீஃப் மினிஸ்டர் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிவிட்டார். திமுக எங்களோட காங்கிரஸோட இருந்ததுன்னா இந்திய அலைன்ஸ்ல தாவேகா அதில் சேராது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியுடைய தலைவரும் முன்னாவது இருக்கிறார், பக்கத்துல ஜந்தர் மந்தர் என்ற இடத்துல. ஆனா ராத்திரில அவங்க சாப்பிடுறாங்க நல்லா, தோசை, இட்லி, வடை, சமோசா, பிரெட் எல்லாமே, பிரெட் பக்கோடா எல்லாமே. இங்க பாருங்க, சோனம் வாங்சுக் சொல்றாரு, எனக்கு நாளைக்கு மத்தியானம் எனக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. இதுல திமுக இதுக்கு என்ன சம்பந்தங்க? நேரில் கண்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார், தாவேகா அமைச்சர்கள் தொடர்பான ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. அது மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அதுக்கப்புறம் அமைச்சர் கீர்த்தனா, இருவரும் அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஸோ இப்போ டெல்லி எப்படி அணுக போகுது? ஏன்னா அவர்கள் அமைச்சராகி விட்டார்கள். அமைச்சராகிட்டா அவங்க ஃபாரின் போறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற. இப்போ அது பிரீச் ஆனதாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. டெல்லி எப்படி பாக்குது, இது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோதுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆனால் அதே சமயத்தில் வினோத், 2 அமைச்சர்கள் செய்தது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். எது இருப்பினும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்பது ஒரு மந்திரி ஆன அப்புறம் தங்களுடைய நீல கலர் பாஸ்போர்ட்டை எடுத்துடுவாங்க வாபஸ். உங்களுக்கு புது பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதற்கு குறுகிய காலமாக இருப்பதனால் மந்திரி பதவியேற்று 15 நாட்குள்ளாகவே அயல் நாடு பயணம் வந்ததால், ஏனென்றால் இது திமுக அரசாங்கத்திலேயே பதிவு செய்யப்பட்ட சமயம். அது டிஆர்பி ராஜா போக வேண்டியதுக்கு இந்த அம்மா போயிருக்காங்க. 1. 2வது, அவசரமா போயிட்டாங்க. செய்தது தவறு. மத்திய அயலுறவுத்துறை அமைச்சர், குறிப்பாக டாக்டர் ஜெய்சங்கர், 24 பிரிவுகள் இருக்கிறது அந்த அமைச்சரகத்தில். கான்சுலர் பாஸ்போர்ட் விசா செக்ஷன் என்று ஒன்று இருக்கிறது. வினோதுக்கும் சரி, ராஜகோபாலுக்கும் சரி, அவங்க முத்திரை கொடுத்தினாதான் பாஸ்போர்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டில் 3 இடத்துல ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னா வெள்ளை கலர்ல கொடுப்பாங்க. மந்திரி ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, அவங்க பழைய பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க. புது பாஸ்போர்ட்ல வீசால அதே இருக்கும். நீங்க ஏர்போர்ட் போச்சு, பழைய பாஸ்போர்ட்டும் வச்சுக்கலாம், புதிய பாஸ்போர்ட்டும் வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, பழைய பாஸ்போர்ட்ல உங்களுக்கு வீசா வேலிடா இருக்கும், புது பாஸ்போர்ட்ல வந்திருக்காது. இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியங்கள் அல்ல, அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, கீர்த்தனாவும் ராஜ்மோகனும் வெளியே செல்லும் பொழுது ஏன் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடும் சரி, அந்தந்த இலாக்கா அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய உதவியாளர்களும் சரி, ஏன் அமைச்சருக்கு இந்த கொண்டு வரவில்லை கவனத்திற்கு? அதே தவிர வினோத், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க சீஃப் செக்ரட்டரிக்கு.
தே ஆர் வார்னிங் கொடுக்கலன்னா கூட தே ஷுட் நாட் ரிப்பீட் இட் இன் ஃபியூச்சர் அப்படின்னுட்டு. இது ஒரு வார்னிங் மாதிரி தான். இது சின்ன விஷயத்த சொல்றேன். முதலமைச்சர் ஆன உடனே ஒரு ஜோசியரை ஆலோசகரா போட்டுட்டார் தனக்கு. ஒரே கிரிட்டிசிசம், ஒரே எதிர்ப்பு வந்தது, பிரச்சனைகள் வந்தது. சட்டசபையிலேயே பிரேமலதா போனதுனால அன்னைக்கு சொங்காலுமே அவர் எடுத்துட்டாரு. தவறுகள் மூலமாகத்தான் தெரித்துக் கொள்ளுகிறது எந்த இது பேபி ஸ்டெப் என்று பெயர் அதற்கு. விஜய் செய்தது தவறு என்று நான் கருதினாலும் அதுல தவறு இல்லை என்பதையும் நான் ஆர்கியூ பண்ணேன். ஏன்னா இப்பதான் கத்துக்கிறாங்க அதிகாரிகள். என்ன பண்ணாங்க அப்படின்னா, லட்சமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்க சொல்லக்கூடாதா? இல்ல ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் முத்திரை கொடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடாதா? எல்லாரும் பயந்து விட்டாங்க. ஏன்னா புதுசா கவர்மெண்ட் வந்திருக்குது, எடுத்த உடனே ஏன் நெகட்டிவா சொல்லுவான்னு ஒரு பயந்து இருக்கலாம். அதுக்கு தவிர மத்திய அரசாங்கத்தில் ஒரு நேர் இருக்கிறது. காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், விஸ்வநாத் பிரதாப் சிங்கா இருக்கட்டும், தேவகவுடாவா இருக்கட்டும். ஒரு முதலமைச்சர் அயல் நாடு சென்றால் அந்த எந்த தேசத்திற்கு செல்லுகிறாரோ அந்த தேசத்துடன் இந்தியாவினுடைய உறவு என்னமாக இருக்கிறது என்பதை அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முத்திரை கொடுத்தினப்பறம் தான் பிரைம் மினிஸ்டர் சாங்ஷன் பண்ணுவார் அந்த சீஃப் மினிஸ்டருடைய விசிட்டை. ஏன்னா இது வந்து ஃபாரின் பாலிசி இதுல இன்வால்வ்டா இருக்கு. இந்த மாதிரி ஜப்பான் போயிட்டு வந்தாங்க. ஜப்பான் இந்தியாவிற்கு அதிகமான நிறைய உதவி பண்றாங்க, கோடிக்கணக்கில். மதுரை எய்ம்ஸ் கூட பண்றாங்க. ஆனா சில விஷயத்துல ஜப்பானுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். இந்த அமைச்சர் கீர்த்தனாவோ அத வேற ஏதாவது அமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இந்தியாவிற்கு எதிராக ஏதாவது செய்வார்களே ஆனால் அது இந்தியாவுடைய அயலுறவு பிரச்சனையை பாதிக்கும். இந்த ஆங்கிள் தான் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த முழுக்க எனக்கு தெரியும், அது என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் எனக்கு புரிந்த வரையில் அதிகாரிகள் மீது தான் நான் தவறை சொல்லுகிறேனே தவிர சீஃப் செக்ரட்டரி இதற்கு பிளேம் ஓன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாய்குமார் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த வீடியோவை அவர் பார்ப்பாரானால், நான் முதலமைச்சர் மீது தவறு சொல்லவில்லை, முதலமைச்சருடைய தனி செயலாளர் IAS ஆபீசர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இது சட்டசபையில் பிரதிபலிக்கும். சட்டசபையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு, தர்ம சங்கட நிலைமைக்கு ஆள்படி விடுவார். இந்த கோவத்தை தான் நேற்று சீஃப் மினிஸ்டர் வந்து மினிஸ்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம், கேபினட் மீட்டிங் முடிஞ்சிட்ட அப்புறம் சீஃப் செக்ரட்டரி வெளில போக சொல்லிட்டு எல்லா மந்திரி கடிஞ்சு ஒரு நொந்து சொல்லியிருக்காரு. ஊழல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பாஸ்போர்ட் விஷயத்துல பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தபடியா நம்ம பாக்குறோம், பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்பான ஒரு செய்தியும் பாக்குறோம். குறிப்பாக இப்போ ரொம்ப சமீபத்துல ரமேஷ் சென்னிதலாவை கூட்டு வந்து ஒரு மீட் பண்ண வச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம். பார்லிமெண்ட்ல இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா கூட அதை ஒட்டியும் பல பிரச்சனைகள் வந்து எழ தொடங்கி இருக்கு. குறிப்பாக இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஆளுநரிடம் புகார் போக, அப்புறம் உச்சநீதிமன்றம் வரை CBI வேண்டும்னு போகன்னு சொல்லிட்டு நீண்டு கொண்டே போகிறது. இது இப்போ இப்ப டெல்லியை நோக்கி இது நகருது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த குதிரை பேர அந்த வழக்காகட்டும், அது தொடர்பான குற்றச்சாட்டாகட்டும், இது இப்ப அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும். இந்தியாவிலுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு மாநில கட்சி, மாநிலத்தில் ஆட்சி புரியக்கூடிய கட்சி, அவர்களுக்கு MP இல்லாமல் ராஜ்யசபா லோக்சபாவில் இருப்பாது முதலமைச்சர் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் வெற்றி கழகம்தான். அது நிலவியாகி 1 வருடம் தான் ஆகிறது. ராஜ்யசபாவுக்கு வந்திருக்க முடியாது, லோக்சபாவுக்கு தேர்தல் நடக்கும் போது தான் வரணும். ராஜ்யசபா தேர்தல் வரும்போது கூட அவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டாரே தவிர தாவேகா போட்டியிடவில்லை CV சண்முகத்துடைய இடத்துல. 1. 2வது, இனி தமிழகத்தை சப்போர்ட் பண்ணணும், விஜயினுடைய நிலைமைகளை ஆதரிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் ரவிக்குமாரும் துரை வைகோவும் தான் பண்ணணும். காங்கிரஸ் MPக்களும் செய்யணும். ஏன்னா திமுக MPக்கள் 22 பேர் இருக்காங்க. திமுக MPக்கள் சபாநாயகர் முன்னிலையில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தேவை என்றெல்லாம் பதாகைகளை எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தால் அதற்கு எதிர்மனையாக மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் திமுகவிற்கு எதிராக அமளியில் ஈடுபடுவார்கள், லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும். ஆக மொத்தம் இது டெல்லியை நகர்ந்து கொண்டுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அதை விஜய் உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்று முன்தினம் அயல் நாட்டிலிருந்து திரும்பி வந்த ராகுல் காந்தி
விஜய் அவர்களிடம், முதலமைச்சர் அவர்களிடம் பிரவீன் சக்கரவர்த்தி தொலைபேசி மூலமாக பேசியதாக, ஒரு 15 நிமிடம் பேசியதாக எனக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறது. அதில் அவர் சொல்லி இருக்கிறார், தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய 3 காங்கிரஸ் மந்திரிகளுக்கு ஒருங்கிணைப்பதற்காக, விஜய் அவர்களுடன் சுமூக உறவு வேண்டும் என்பதற்காக அரசு ரீதியாக சென்றாலும் சரி, அரசியல் ரீதியாகவும் 2029 இந்த 3 மாநிலங்களிலும், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இங்க விஜயும் காங்கிரசும் சேர்ந்து பிரச்சாரம் செய்தால், தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய 40 தொகுதிகளில் 20 தொகுதி காங்கிரஸ் வைக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை தூதுவராக நியமித்திருக்கிறார் விஜய் அவர்களுக்கு. அவர் ராஜ்யசபா எம்பி. இப்ப தமிழ்நாட்டுக்கு ராஜ்யசபால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, தமிழகத்தில் இருந்து 2 காங்கிரஸ் எம்பி தான் இருக்காங்க. ஒன்னு ப. சிதம்பரம், இன்னொன்னு மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி. 2 பேருமே பிசி. யாராவது ஒருத்தர்னா எழுந்து பதில் சொல்லணும். ஆனா ப. சிதம்பரம் திமுகவும் கூட இருக்காரு, தாவேக்காவும் கூட இருக்காரு. 2 பக்கத்தையும் தேர்தலுக்கு முன்னதாக பேரம் பேசினார் ஸ்டாலினோட. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலினோட வாங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாரு. ஒருங்கிணைக்கிறார் ப. சிதம்பரம் தமிழ் வெற்றி கழகத்தையும் திமுகவையும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிவிட்டார், திமுக எங்களோட காங்கிரஸோட இருந்ததுன்னா இந்திய அலையன்ஸ்ல தாவேக்கா அதில் சேராது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் என்ற ஒரு பிரேக்கிங் நியூஸை தங்களுடைய நேர்கள் மூலமாக தமிழக நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதான் உங்களுக்கு மெயின் நியூஸ். ஆனா நம்ம பாக்குறோம், தாவேக்காவுடைய கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கணும், பாஜகவுக்கு எதிர்ப்பரசியல் செய்யணும் அப்படின்னா திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணி இருக்கணும்னு சொல்றாரு. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துடக்கூடாது என்று பாஜகவை காண்பித்து பயமுறுத்துகிறார் விஜயையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும். இது திருமாவளவன் செய்யக்கூடிய சொந்த பாலிடிக்ஸ். எனினும் இன்று காலை 17ஆம் தேதி ஃப்ரைடே ஜூலை காலையில் 3 திராவிட முன்னேற்ற கழக சீனியர் தலைவர்கள் அமித்ஷாவை பார்த்துவிட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் டீலிமிட்டேஷன் பில்லில் சில மாற்றங்களை கொண்டு வந்ததை காண்பித்தார் அமித்ஷா அவர்கள் திமுக எம்பிக்களிடையே. அதே எம்பிக்கள் இதை நீங்க சர்க்குலேட் பண்ணுங்க, நாங்க டிமாண்ட் வச்சிருக்கோம் 50% கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்துருங்க, அந்த வரியை சேர்த்துருங்க அந்த பில்லில் சொன்னாங்க. சேர்த்துட்டாங்க. இதுதான் காங்கிரஸோட இருந்த போதே பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக ராஜா பேசியது. அதை பாஜகவிற்கு அனுமதித்து செஞ்சிட்டாங்க. இப்போ திமுகவோட நிலைப்பாடு, அதற்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல வாக் அவுட் பண்ணுவாங்களா? திமுக பாஜகவுடன் அதாவது ஒத்துழைப்பதற்கு உறுதி செய்து விட்டது. இப்போ தமிழ்நாட்டில் வந்தேன்னா இப்ப பாருங்க, கரூர் மீட்டிங்ல சரி, மீதி மீட்டிங்ல சரி, டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்ப்போம்னு விஜய் ஒரு கட் த்ரோட்ட ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. அதற்கு எதிராக எடுத்தால்தான் திமுகவுக்கு நன்மையை தவிர அவருக்கு சாதகமா எடுத்து என்ன இருக்கு? அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னா இவர் ஓட்டு போடுவேன்னுவாரு. ஆனா திருமாவளவன் போன்றவர் குழப்பி விடுவதனால் திருமாவளவன் நிலைமை என்ன இருக்கும்? அது ஓட்டு போடுவாரா பண்ண மாட்டாரா? போன வாட்டி இந்திய அலைன்ஸ்ல இருந்தாரு அவரு. அப்ப நீ 50% கொண்டு வான்னாரு ராகுல் காந்தி. அப்ப 50% இப்ப கொடுத்துட்டாரு அமித்ஷா. அப்ப என்ன பண்ண போறாரு? சோ இந்த குழப்பங்கள் அதிகமாக இருப்பதனால் தமிழகத்தை மத்திய வைத்து கொண்டு தான் சென்டர் பாயிண்டா வச்சுதான் பார்லிமெண்ட் டிபேட் இருக்கும். தமிழ் வெற்றி கழகத்தை ஆட்சியை கலக்க வேண்டும் என்று திமுக முழக்கமிட்டால் பாஜக அதற்கு ஆதரிக்காது, காங்கிரஸ் ஆதரிக்காது, திமுக தனிமையாக விடப்பட மாட்டார்கள். ஆக மொத்தம் குழப்பம் அதிகரிக்குமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை எப்படியான கலைச்சிடணும்னு திமுக 22 எம்பிக்கள் லோக்சபாவிலும் 8 எம்பிக்கள் ராஜ்யசபாவிலும் அமளி செய்ய இருக்கிறார்கள். இதே சமயத்துல தமிழ்நாடு சட்டசபையும் கூடுது வினோத், அங்கேயும் பண்ணுவாங்க. இப்போ ஜெனரல் பர்செப்ஷன் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு விரோதமாகத்தான் ஒரு செயல்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதிலிருந்து விஜய் மீண்டு வருவார், எதிர்நீச்சல் அடித்து விஜய் வெற்றி பெறுவார் தான் என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. ஓகே சார், இப்போ தமிழக ஆளுநர் பதவி அதுக்கும் புதியவரை கொண்டு வரலாம்
அர்லேக்கர் வந்து பொறுப்பாளுநர் தான், புதியவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சு நிலவுது. சோ யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு? அந்த அதை மாதிரி பற்றி ஒண்ணும் வரவே இல்லைங்களே இது வரைக்கும். அது மாதிரி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. நாடாளுமன்றம் நடக்கும் பொழுது புது ஆளுநரை போட மாட்டார்கள். ஆக மொத்தம் இந்த ராஜேந்திர அர்லேக்கர் எடுப்பது என்பதெல்லாம் திமுகவினால் செய்யப்பட்ட வதந்தியாகத்தான் இருக்கிறது. டெல்லியில் நான் விசாரித்து பார்த்து விட்டேன். இப்ப பாருங்க, கேபினட் எக்ஸ்பென்ஷன் இல்ல, பாராளுமன்றம் நாளைக்கு கூட போகுது 20ஆம் தேதி 3 நாள்ல. அதனால கவர்னர் மாற்றமும் இருக்காது என்பதுதான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல். ஓகே சார், இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அது தேசிய அளவில் விவாதிக்கப்பட்ட வரக்கூடிய செய்தி. இந்த சோனம் வாங்சுவோடைய உண்ணாவிரதம் இப்ப வந்து அதுக்கு நேரடியாக திமுகவும் ஆம் ஆத்மியும் வந்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா நேரடியாக சென்று அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவருடைய உடல்நிலையும் மோசமாக இருக்கிறது. சோ இப்ப இந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சோனம் வாங்சுக் என்பவர், அவருடைய தகப்பனார் நீண்ட போராளி. லடாக் என்ற மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், தனி அரசாங்கம் வேண்டும் என்றுதான் போராடுபவர். ஆனால் திடீரென்று தர்மேந்திர பிரதானுடைய அந்த நீட் லீக்குக்காக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். என்ன நீட்டினுடைய லீக்னால 25-30 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சோனம் வாங்சுக் என்பவர் சினிமாவில் நடித்தார், 3 இடியட் என்ற சினிமாவில். அதனால அவர் புகழ் பெற்றார். அந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற பிரச்சனைக்கும் லடாக் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் என்ற பிரச்சனைக்கும் தொட்டோ தொடர்போ உறவோ கிடையாது. இது பாஜகவினால் தூண்டிவிடப்பட்டது என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அதனால்தான் ராகுல் காந்தி இது வரைக்கும் போய் பார்க்கல. அதனால்தான் ராகுல் காந்தி அயல் நாடு சென்று விட்டார். இன்னைக்கு போய் டேராடூன்ல பேசுறாரு. 1 மாசம் ராகுல் காந்தி எங்க இருந்தாருங்க? ஃபாரின்ல தான் இருந்தாரு. ஏங்க இந்தியாவில வந்து அரசியல் பண்ணல? ஆனாலும் சோனம் வாங்சுக் அவர்கள் உடல்நிலை மோசமாகத்தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், இன்று திடீரென்று போலீஸ் கமிஷனரை கூட மாத்திட்டாங்க, டெல்லி போலீஸ் கமிஷனரை. அவர் சோனம் வாங்சுக்குடைய பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ண அமித்ஷாவுக்கு கோபம் என்று எல்லாரும் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அருண் குமாரை மாத்திட்டாரு விஜய்னுட்டு ஒரு நாள்ல. பட் மற்ற நாள் அவர் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடந்தது. அதே மாதிரி டெல்லியில அமித்ஷா மாத்திட்டாருன்னா ஒரு போலீஸ் அதிகாரி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முதலமைச்சருக்கு நம்பிக்கை உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இந்த போலீஸ் கமிஷனர் மாத்தினத்துக்கும் சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் சோனம் வாங்சுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சம்பந்தம் வினோத்? அவர் வந்து ஏ ராஜா போய் எங்க பாக்குறாரு அவரை? காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் பார்க்கவில்லை, அதனால ஏ ராஜா பார்த்தாரு. இப்ப ஏ ராஜா பார்த்தா காங்கிரஸ்காரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேசி வேணுகோபால் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது லடாக்குக்கு மாநில சுயாட்சி தரவே இல்லை. அது யூனியன் டெரிட்டரி தான் வச்சிருந்தாங்க. ப. சிதம்பரம் அப்படி சொல்றாரு ஒரு காலத்துல. இப்ப பாண்டிச்சேரியில இருந்து ரங்கசாமி நாளைக்கு வந்து எனக்கு வந்து முழு ஸ்டேட் கொடுன்னு உண்ணாவிரதம் இருந்தாருன்னா அங்க காங்கிரஸ் போய் பார்க்குமா அவரை? இல்ல, அவர் வந்து என்ன மாநில பிரச்சனைகளுக்கு அகில இந்திய பிரச்சனை ஆக்கினால் இவர் போதாத குறைக்கு அவர் அருகே அந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியுடைய தலைவரும் உண்ணாவிரதம் இருக்கிறார் பக்கத்துல ஜந்தர் மந்தர் என்ற இடத்துல. ஆனா ராத்திரில அவங்க சாப்பிடுறாங்க நல்லா, தோசை, இட்லி, வடை, சமோசா, பிரெட் எல்லாமே, பிரெட் பக்கோடா எல்லாமே. இங்க பாருங்க, சோனம் வாங்சுக் சொல்றாரு எனக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. இதுல திமுக இதுக்கு என்ன சம்பந்தங்க? மாநில சுயாட்சி வேண்டும் என்றால் லடாக்ல போய் பண்ணட்டுமே. எப்படி பீகார் போனவரும் இந்த SIRக்கு ஸ்டாலின் அந்த மாதிரி பீகார் லடாக்ல போய் ராஜா பேசட்டுமே. இது தர்மேந்திர பிரதானை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக என்ன பார்க்குதுன்னா, பாஜகவோட போகிறோம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுல டீலிமிட்டேஷன் பில்லுன்னு ஒரு அவப்பெயர் மறைப்பதற்காக திமுக செய்யக்கூடிய சூழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக மொத்தம் வாங்சுக்கினுடைய போராட்டம் நியாயமானது. ஆனா அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுச்சு வினோத், நீட்டினுடைய ரிசல்ட். என்ன பண்ண போறாங்க இப்போ? என்ன அவர் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொன்னா எப்படி? ஒவ்வொரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணு, நாளைக்கு உங்களை என்ன ரிசைன் பண்ணுவாங்க? 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்களே, எப்படி தலால் ரிசைன் பண்ண முடியும்?
பிரதமர் வந்து தனக்கு ஏன் சமயத்தை தர்மேந்திர பிரதான் எடுத்துருவாரு. ஆனா அதே தர்மேந்திர பிரதான் பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. பீகார்ல பிஜேபி வரதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படிங்க எடுப்பாங்க? ஒரு கட்சி சொல்றது எடுக்கணும்னு எடுத்துருவாங்களே. இப்ப விஜய் வந்து அந்த ரமேஷ் எடுத்துருவாரு அந்த கோவில் பணத்துல கையாடல் இருக்குன்னுட்டு. அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமாக உண்டாக்க வேண்டியது எதிர்கட்சியுடைய பொறுப்பு. இருந்தாலும் அது அதிகமாக செய்கிறார்கள் எதிர்கட்சின்னு தான் என்னுடைய கருத்து. இப்ப அதே ரமேஷ் வந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதிக்கு ஒரு எடுத்துட்டு போறாரு கொடை. அந்த மாதிரி ஒரு 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 பிராமணன் இருக்கக்கூடாதுன்னு வாய்ச்செரிச்சல் ஒண்ணு. ரெண்டாவது வந்து புதுசா வந்திருக்க மந்திரிகளுக்கெல்லாம் ஏதான ஒரு பிரச்சனை கொண்டு வந்து பழனி லேண்ட்ல இவர் அபகரிச்சுட்டாருன்னுட்டு அது திமுக காலத்துல இருந்து இருந்துட்டு வருது. அதே மாதிரி நீட் எக்ஸாம் லீக்குங்கிறது எவ்வளவு நாளா இருந்துட்டு வருது. காங்கிரஸ் சமயத்துல லீக் நடக்கலைங்களா? நன்றி சார். பல்வேறு கேள்வி பதிலளிச்சுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டைம் சார்.